குழந்தை காமிக்க கூடாது. அண்ணாமலை ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்துட்டியா? அதில் என்னன்னு சொல்கிறாங்க? உங்களுக்கு எது? எங்களுக்குலாம் இல்லைங்க. விஜய் என்கிற விஸ்வநாதன் சார் என் பேர். இப்போ வந்து 6 வருஷம் ஆயிடுச்சுங்க சார். இந்த வந்து நியூஸ் வந்து பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, காய்ச்சலும் அப்புறம் இருதய இது மூச்சுத்திணறல் வந்துருச்சு, அதிகமாக வந்துருச்சு பாப்பாவுக்கு. அதனால் ஆஸ்பத்திரி இங்கே கூட்டியாந்தேன் சார், கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கூட்டியாந்து. அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து இதயத்தில் இது இருக்குது, ஓட்டை இருக்குதுப்பா, அது வந்து ரெடி ஆயிரும், வளர இப்போ குழந்தை வந்து வளர ரெடி ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பிளட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சார். அப்புறம் பிளட்டு போட்டாங்க சார். அதுக்கப்புறம் 2 மாதத்தில் பாப்பாவுக்கு காதுக்கு பெரிய பெரிய கட்டியாக வந்துச்சுங்க சார். அதுக்கப்புறம் என்னடா இப்படி கட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கூட்டியாந்தேன் சார். கூட்டியாந்து அதுக்கப்புறம் இப்போ கட்டி இருக்கிற காரணம் என்னன்னு தெரியலன்ட்டு அப்புறம் டெஸ்ட் எடுத்தாங்க சார். டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தா HIV இருந்து பாப்பாவுக்கு. உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சார். எனக்குலாம் இல்லை, எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே இல்லைங்க சார். ட்வின்ஸ் பையன் ஒன்று பொண்ணு ஒன்றுங்க சார். ட்வின்ஸில் பையன் நல்லா இருக்கான் சார். பாப்பாவுக்கு மட்டும் பிளட்டு போட்டதுலேருந்து உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போயிடுச்சுங்க சார். அதுக்கப்புறம் வந்து எடுத்து பார்த்துட்டு யாருக்குமே இல்லைன்னு சொல்லவும் நான் இந்த மாதிரி மனு கொடுத்தேன் சார். எல்லாருக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் மனு கொடுத்தேன். எந்த எடுக்கவே இல்லைங்க சார். அப்புறம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நியூஸ் எல்லாம் வந்து போட்டாங்க சார். போட்டு அதுக்குண்டான பாப்பாவுக்கு இழப்பீடு தரவே இல்லைங்க சார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் குழந்தைக்கு, பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு வந்து நஷ்டீடு கொடுக்கணும் சார். வந்து என் குழந்தைக்கு அது வந்து பாப்பாவுக்கு வந்து ரொம்ப அடிக்கடி வயிறு வலிக்குங்க சார், அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிருங்க சார். அதனால் வந்திருக்கேன் சார். கலெக்டர் ஆஃபீஸுக்கு மனு கொடுத்துருக்கேன். 2 தடவை மனு கொடுத்தேன் சார். எந்த ஒரு இதுவும் ஆக்ஷன் எடுக்கவே இல்லைங்க சார் இன்ன வரைக்கும். அதனால் இன்றைக்கி மனு கொடுக்க வந்திருக்கு சார். மொத்தம் 3 தடவை கொடுத்துருக்கேன். திருப்பூர்லேயும் மனு கொடுத்துருக்கேன் சார். அங்கேயும் கொடுத்து ஆக்ஷன் எடுக்கலைங்க சார். அங்கே வந்து கோயம்புத்தூரில் தான் ஆயிருக்குது இந்த விஷயம், அங்கே கொண்டு மனு கொடுத்துருங்க கலெக்டர் ஆஃபீஸில் அப்படின்ட்டாங்க. இங்கே வந்து 2 தடவை கொடுத்தேன் சார். 2 தடவை கொடுத்துமே ப்ரைவேட்லாம் பண்ணலைங்க சார். இங்கேயே வந்து செக் பண்ணது நாங்கள். சர்டிஃபிகேட் கொடுத்து HIV பாசிட்டிவ் எல்லாமே ஆமாங்க சார். இப்போ எல்லாமே வச்சுருக்கேன் சார். எல்லாமே ரத்தம் கம்மியாக இருக்குது பாப்பாவுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி பிளட்டு போடுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எடுத்து போட்டாங்க. அது வந்து அதான் 2 மாதத்துலேயே இதாகிடுச்சிங்க சார். உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு பாப்பாவுக்கு. நல்லா ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சுங்க சார். நான் பாப்பாவுக்கு பிளட்லாம் போட்டு அதுக்கப்புறம் பாப்பா ரெடி ஆயிடுச்சு, கூட்டிகிட்டு போங்க வீட்டுக்கு அப்படின்ட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க சார். அதுக்கப்புறம் 2 மாதத்தில் உடம்பு சரியில்லாமல் போச்சு ரொம்ப. அப்புறம் கட்டி மாரி வர ஆரம்பிச்சு காதுக்கிட்ட. அப்புறம் என்னடா கட்டியாட்டு இருக்குன்னு சொல்லி இங்கே மறுபடியும் கூட்டியாந்தா அது மாதிரி பிளட் டெஸ்ட்டாக எடுத்து பார்த்துட்டு பாப்பாவுக்கு HIV இருக்குதுப்பா அப்படின்ட்டாங்க. உங்களுக்கு யாராவது இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்குலாம் இல்லைங்க மேடம், ட்வின்ஸு 2 வயசில் பாப்பாவுக்கு போட்டது சார். என்ன பாதிப்பு? பாப்பாவுக்கு வந்து அதான் காய்ச்சல் அதிகமாக இருந்துச்சுங்க சார். அப்புறம் மூச்சு திணறல் அதிகமாக இருந்துச்சுங்க. அதனால கொண்டு வந்து அட்மிஷன் போட்டிருந்தேன். அப்புறம் மூச்சு திணறல் இருக்குது எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இதயத்தில் ஓட்டை இருக்குது பாப்பாவுக்கு, பெரிய பிள்ளை ஆக சரியாயிரும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பிளட்டு போடணும், பிளட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னாங்க. பிளட்டு போட்டதுக்கப்புறம் 2 மாதத்தில் ரொம்ப முடியல பாப்பானால, ரொம்ப கட்டி மாதிரி வர ஆரம்பிச்சு சார். அப்புறம் வயிற்று வலி இருக்குதுன்னு ரொம்ப அழுதாங்க சார். எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ 6 வருஷம் ஆகுதுங்க சார். ஆமாங்க சார். இப்போ வரைக்கும் நான் இழப்பீடு கேட்டுக்கிட்டுங்க சார். எந்த இதுவும் தரல இன்னும் வரைக்கும். அதனால் எல்லாம் வச்சுருக்கேன் சார். என் குழந்தைக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என் குடும்பத்துக்கு உதவணும் சார், உதவி பண்ணணும்.